சில மர்மங்க வந்து போயிடும், ஆனா சில மர்மங்க நம்மள விட்டு போகாது. அப்படி ஒரு மர்மம் தான் எலிசாலாம் மர்மம். 2006 கனடாவுல இருந்து வந்த எலிசாலான்னு ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சீசில் ஹோட்டல்ல தங்கினாங்க. இந்த ஹோட்டல் ரொம்ப ஹோட்டல்னு பேரு. சில நாள்ல அவங்க காணாம போயிட்டாங்க. எப்படின்னு யாருக்கும் தெரியல. ஒரு லிப்ல இருக்கிற சிசிடிவி கேமராவுல அவங்க வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் தான் கிடைச்சது. அதுல எலிசா லிப்ல இருக்கிற பட்டங்களை அழுத்துறாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க, யாரோ பின்னாடி வர்ற மாதிரி பயந்து ஓடுறாங்க. ஆனா ஹோட்டலை விட்டு அவங்க வெளியே போறத யாரும் பார்க்கல. சில வாரம் கழிச்சு ஹோட்டல்ல தங்கி இருந்தவங்க தண்ணி நல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஹோட்டல் மேல இருக்கிற தண்ணீர் டேங்க்ல எலிசாவோட உடலை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடம் பூட்டி வச்சிருந்தது, அங்க போறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது எலிசா எப்படி அங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது ஒரு ஆக்சிடென்டா, இல்லன்னா யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்லன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய மர்மம் இருக்கா? பேய் பிசாச்சுன்னு ஆரம்பிச்சு சதி திட்டம்னு நிறைய பேர் நிறைய கதைகள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. எலிசாலாம் மர்மம் இன்னும் ஒரு புதிரா தான் இருக்கு. உங்களுக்கு என்னன்னு தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க.